ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு புது வரவு தான் காமிக்க போகிறேன். உண்மையாக நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். கண்டிப்பாக இதை பார்க்குற நீங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதாவதுங்க, அதை என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என் தோட்டத்தில் அரிய வகைகளையும் அழகழகான செடிகளையும் மருத்துவ குணம் வாய்ந்த அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற செடிகளையும் நம்ம தோட்டத்துக்கு கொடுத்து அழகு பார்க்குறதுல உங்களை மிஞ்ச வேறு யாராலையும் முடியாதுங்க. என் தோட்டத்தில் நான் ஒரு சிலதெல்லாம் ஆசைப்படுவேன், ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்க மாட்டேன். எதுனாலும் சொல்லி எஸ்ஜே ஆர்கானிக்னு சொல்லிவிட்டு அவங்க நிறைய ஆஃபர்லாம் போடுவாங்களா. ஆரம்ப காலகட்டத்தில் போகணும் சொல்லலாம். எதுனாலும் அதை யார்ட்டையுமே இருக்காமல் தான் இருக்கணும், அரிய வகையாக இருக்கணும். அழிஞ்சு போயிட்டுருக்கிறத நம்ம இது பண்ணணும், வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி நான் விலைக்கு வாங்கி வச்சுருந்துருக்கேன். இப்போல்லாம் நம்ம எதுவுமே விலைக்கு வாங்குறது இல்லைங்க. ஏன்னா என்கிட்ட என்ன இல்லைன்னு பார்த்து என் உறவுகள் எனக்கு அனுப்பி தந்துடுறாங்க. நான் மனசில் நினைக்கிறதெல்லாம் எனக்கு அனுப்பி தந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா உடனே ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் எனக்கு அனுப்பி தந்துடுறாங்க. அப்படி எனக்கு அனுப்பி தந்த ஒரு அரிய மூலிகை, அதிகமான மருத்துவ குணங்கள் வாய்ந்தது, அது இன்றைக்கி என் வீட்டில் பூத்துடுச்சுங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கங்க, இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே ஆசைப்பட்டுட்டு இருக்கிற நிறைய உறவுகளும் இருப்பீங்க. இங்கே பாருங்கள், அது வயலட் கலர், எல்லா வீட்லேயும் இருக்கிறது. இது அரிய வகைங்க, தூதுவளையினுடைய வெள்ளை பூ பூக்கக்கூடியது. நிறைய பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி இவங்க இதிலேருந்து காய்கள் வர ஆரம்பித்த உடனே இதிலேருந்து காய்கள் எடுத்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும், நம்முடைய உறவுகள் ஒரு வீட்டில் கூட இந்த செடி இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த கொடி எல்லாருக்கும் பகிர்ந்துடுவேங்க. இல்லை என்ன அப்படின்னா, ஒருவேளை தொட்டியில் வச்சுருக்கிறது அதுக்கு போதுமான அளவு இல்லையா என்னன்னு தெரியல. அதிகமான முட்கள்ங்க, முட்கள் அப்பா, இலைகள்லாம் பெருசாக இருக்குது. இதுதான் இதனுடைய தன்மையா இல்லை இந்த தொட்டியில் வச்சனால இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இது விதை வந்தோடனே முதல் விதையை எடுத்து தரையில் நான் எனக்கு போட்டுருவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஷேர் பண்ணிடுவேங்க. எல்லா வீட்லேயும் இருக்கணுங்க, அவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்தது. நம்ம வீடுங்களில் இல்லாமல் இருந்தால் எப்படிங்க? ஸோ பூக்கள் வந்துருச்சு, அடுத்து காய்கள் தான் வந்ததுன்னா எப்படின்னு ஒரு 1 மந்த்லலாம் இதை நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். நீங்கள் தொடர்புலையே இருங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நிறைய உறவுகள் வரணும், நிறைய பேர் ஜெயாஸ் கார்டன் மூலமாக பயன்பெறணும். இதுதாங்க நம்மளுடைய எண்ணங்கள்.